ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடை கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொருவரை ஒவ்வொரு மாதிரி நடத்துறாரு. ஆனாலும் நடத்துகிறது வேணா மாறலாம், ஆனா உண்மையான அந்த ஜீவனுள்ள வார்த்தையில ஏதோ ஒன்றை அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நீங்க கத்துக்கணும் தான் புது புதுசா வெரைட்டியா நிறைய ஊழியர்களை அனுப்பிட்டே இருக்கிறாரு. இவன் போனா வேற ஒருத்தனை அனுப்புவேன், இந்த கழுதை இல்லைன்னா வேற கழுதை. அவர் எப்படியும் காகத்தை கொண்டாகிலும் உங்களை போஷிப்பார். எலியாக்களே, உங்களை போஷிக்கும்படி அநேக காகங்கள் உங்களுக்கு உணவை கொண்டு வந்து தரும். பிரசங்கிக்கிற நான் காகமாய் இருக்கிறேன், செய்தியை கேட்கிற நீங்கள் எலியாக்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எழும்பினால் தேசம் கட்டப்படும், தேசத்துல எழுப்புதல் வரும். நீங்க எழும்பாம மௌனமாய் இருந்தா நான் ஒருத்தன் கத்துறதுனால இல்ல, இந்த காகத்தினால் அல்ல அற்புதம், கேட்கிற எலியாக்களால் அற்புதம் தேசத்துல நிச்சயமாய் நடக்கும். 3500 சபைக்கு மேல இருக்கு. இன்னும் நம்ம பயந்து போய் இருக்கிறோம், ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அற்புதம் நடக்காதபடிக்கு, எழுப்புதல் வராதபடிக்கு இன்னும் முடங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்?